சிவாலய ஓட்டம் 12 சிவாலயங்களை ஓடி தரிசிக்கும் அதிசய பக்தி மரபு. தமிழகத்தின் தென்மேற்கு கோடியாக திகழும் கன்னியாகுமரி மாவட்டம் இயற்கை அழகும் ஆன்மீக பாரம்பரியமும் இணைந்த புனித நிலம். இந்த மாவட்டத்தின் தனித்துவமான ஆன்மீக மரபுகளில் மிகவும் புகழ்பெற்றதும் ஆச்சரியமூட்டுவதுமான ஒன்று சிவாலய ஓட்டம். இது ஒரு சாதாரண கோவில் தரிசனம் அல்ல. பக்தி, உடல் தாங்கும் சக்தி, ஒற்றுமை மற்றும் சைவ வைணவ சமரச தத்துவம் ஆகிய அனைத்தையும் ஒரே நேரத்தில் உணர்த்தும் அரிய ஆன்மீக பயணம். மகா சிவராத்திரி அன்று பக்தர்கள் 12 சிவாலயங்களை தொடர்ந்து ஓடி சென்று தரிசிப்பதே சிவாலய ஓட்டத்தின் மைய சிறப்பு. சுமார் 90 முதல் 118 கிலோமீட்டர் வரை உள்ள இந்த பாதையை வெறும் காலுடன் கோவிந்தா, கோபாலா என்ற நாமங்களை உச்சரித்தபடி பக்தர்கள் கடந்து செல்வது இந்த வழிபாட்டின் தனி சிறப்பு. இது வெறும் ஓட்டம் அல்ல, இறைவனை நோக்கிய முழுமையான சரணாகதி. சிவாலய ஓட்டத்தின் பின்னணி மிகவும் சுவாரஸ்யமான புராண கதையுடன் இணைந்துள்ளது. புருஷா மிருகம் என்ற அரிய உருவம் பாதி மனிதன் பாதி புலி சிவபக்தியில் மூழ்கியவனாக இருந்தான். அவன் சிவனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் ஏற்காதவன். குறிப்பாக விஷ்ணு நாமம் கேட்கவே சகிக்காது. இந்த நிலையில் சிவனும் விஷ்ணுவும் ஒன்றே என்ற பரம தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த விரும்பினார் கிருஷ்ணர். அதற்காக அவர் பாண்டவர்களில் வலிமையான பீமனை அழைத்தார். குருஷேத்திர போரில் வெற்றி பெற பாண்டவர்கள் நடத்தவிருந்த யாகத்திற்கு புருஷா மிருகத்தின் பால் தேவைப்பட்டது. அதனை பெற பீமனை அனுப்பிய கிருஷ்ணர் அவனிடம் 12 ருத்ராட்சங்களை கொடுத்து ஒரு யுக்தியை சொன்னார். நீ கோவிந்தா, கோபாலா என்று சொல்லி புருஷா மிருகத்தை அணுகு. அது கோபித்து உன்னை துரத்தும். அப்போது ஒரு ருத்ராட்சத்தை தரையில் போடு. அது சிவலிங்கமாக மாறும். புருஷா மிருகம் முதலில் அதற்கு பூஜை செய்யும். அந்த நேரத்தில் நீ ஓடிவிடு என்று அறிவுறுத்தினார். பீமன் அதேபடி செய்தான். ஒவ்வொரு முறையும் விழுந்த ருத்ராட்சம் ஒவ்வொரு சிவத்தலமாக மாறியது. இப்படியே 12 இடங்கள் உருவானதாக நம்பப்படுகிறது. கடைசியாக திருநட்டாலத்தில் சிவனும் விஷ்ணுவும் சங்கர நாராயணராக காட்சி தந்து அரியும் அரணும் ஒன்றி என்ற தத்துவத்தை வெளிப்படுத்தினர். இதுவே இன்றைய சிவாலய ஓட்டத்தின் ஆன்மீக அடித்தளம். சிவாலய ஓட்டத்தில் பக்தர்கள் ஓடி தரிசிக்கும் 12 ஆலயங்கள்: திருமலை சூலபாணி தேவர், திக்குறிச்சி மகாதேவர், திருப்பொறுப்பு வீரபத்ரேஸ்வரர், திருநந்திக்கரை நந்தீஸ்வரர், பொன்மனை திம்பிலாகுடீஸ்வரர், பன்னிம்பாகம் கிரகதமூர்த்தீஸ்வரர், கல்குளம் நீலகண்டர், மேலாங்கோடு காலகாலர், திருவிடைக்கோடு சடையப்பர், திருவிதாங்கோடு பரசுபாணீஸ்வரர், திருப்பஞ்சிக்கோடு பக்தவலேஸ்வரர், திருநட்டாலம் சங்கரநாராயணர். இந்த 12 ஆலயங்களையும் குறித்த நேரத்திற்குள் தரிசிப்பதை சிவாலய ஓட்டத்தின் முக்கிய நோக்கம். ஓட்டம் எப்படி தொடங்குகிறது? சிவாலய ஓட்டத்தில் பங்கேற்கும் பக்தர்கள் சாதாரணமாக ஓடிவிட மாட்டார்கள். அவர்கள் முன்கூட்டியே விரதம் மேற்கொள்வார்கள். மாசி மாத ஏகாதசி அன்று மாலை அணிந்து மன உடல் சுத்தத்துடன் தயாராகிறார்கள். மகா சிவராத்திரி அன்று அதிகாலை 3 மணி அளவில் காவி வேட்டி மற்றும் துண்டு அணிவார்கள். ருத்ராட்ச மாலை தரிப்பார்கள். வெறுங்காலுடன் இருப்பார்கள். சிறிய பையில் விபூதி எடுத்து செல்வார்கள். கையில் பனையோலை விசிறி வைத்திருப்பார்கள். முதலாவது தலமான முஞ்சிரை திருமண்ணையில் நீராடி ஈசனை வணங்கி ஓட்டத்தை தொடங்குவார்கள். கோவிந்தா, கோபாலா ஏன்? சிவாலய ஓட்டத்தின் மிகவும் வித்தியாசமான அம்சம் என்னவென்றால், அது சிவ வழிபாடு என்றாலும் பக்தர்கள் ஓடும் முழு நேரமும் கோவிந்தா, கோபாலா என்று விஷ்ணு நாமம் ஜெபிப்பார்கள். இதன் பின்னணி மிகவும் ஆழமானது. சிவனும் ஹரனும் ஒன்று, விஷ்ணுவும் ஹரியும் ஒன்று, ஹரிஹரன் ஒன்றே என்ற சமரசத்துவத்தை வெளிப்படுத்தும் ஆன்மீக பயிற்சிதான் இது. இதனால் சிவாலய ஓட்டம் சைவ வைணவ ஒற்றுமையின் உயிரோட்டமான சின்னமாக கருதப்படுகிறது. உடல் சக்தி மற்றும் பக்தி ஆகியவற்றின் முயற்சியே சிவாலய ஓட்டம். சிவாலய ஓட்டம் சாதாரண யாத்திரை அல்ல. சுமார் 24 மணி நேரத்தில் 90 முதல் 118 கிலோமீட்டர் வரை ஓட வேண்டி உள்ளது. வெப்பம், சோர்வு, கால்வெளி அனைத்தையும் தாண்டி பக்தர்கள் ஓடுகிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்வது ஒன்று: இது உடல் ஓட்டம் அல்ல, பக்தி ஓட்டம். பாதையில் பல இடங்களில் பக்தர்களுக்கு மோர், பானகம், பழரசம், கஞ்சி, கிழங்கு போன்றவை வழங்கப்படுகின்றன. இது மகேஸ்வர பூஜை எனப்படும் ஒரு பெரிய தர்ம மரபாகும். இறுதி தரிசனம் ஆன்மீக நிறைவு. 12 ஆலயங்களையும் தரிசித்த பிறகு பலர் திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் அல்லது சுசீந்திரம் தானுமலையான் திருக்கோவில்களுக்கும் சென்று வழிபடுவார்கள். இதன் மூலம் சிவன், விஷ்ணு, பிரம்மா மும்மூர்த்திகள் அருளையும் பெற்று ஆன்மீக பயணம் நிறைவு பெறுகிறது.
சிவாலய பயணத்தின் முக்கியத்துவம் இன்றைய வேகமான வாழ்க்கையினாலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் சிவாலய ஓட்டத்தில் பங்கேற்கின்றனர். இளம் தலைமுறையினரும் அதிக அளவில் இணைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. சிவாலய ஓட்டம் நமக்கு சொல்லும் பெரிய செய்தி மத ஒற்றுமை, மன உறுதி, உடல் கட்டுப்பாடு, பக்தியின் சக்தி, பாரம்பரியத்தின் பெருமை என்பவையே. சிவாலய ஓட்டம் என்பது வெறும் ஓட்ட போட்டி அல்ல, அது ஒரு ஆன்மீக சாதனை. அது ஒரு சமய ஒற்றுமையின் சின்னம். அது பக்தியின் உச்ச வெளிப்பாடு. ஒரு மனிதன் தனது எல்லைகளை தாண்டி இறைவனை நோக்கி ஓடும் தருணமே சிவாலய ஓட்டம். நீங்களும் வாழ்க்கையில் ஒரு முறை இந்த அனுபவத்தை காண வேண்டும். பார்த்தாலே பக்தி பொங்கும், பங்கேற்றால் வாழ்க்கையே மாறும்.